இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பென்ட்ரைவ் வந்து ஒர்க் ஆகலை, அது எப்படி நாமளே ரெடி பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஃபார்மேட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஃபார்மேட் பண்ணி ஒர்க் ஆகிடுச்சுன்னா பிரச்சனையே இல்லை. நான் வந்து ஸ்டார்ட் கொடுத்து ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மெட் வந்து இந்த ஆகலை. உங்களது வந்து ஒரு வேளை ஃபார்மெட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகிக்கும், அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஒர்க் ஆதவங்க இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கமெண்ட் ஓப்பன் பண்ணிட்டு டிஸ்க்பார்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டிஸ்க்பார்ட் வந்து ஸ்பேஸ் விடாமல் டைப் பண்ணுங்கள். இந்த கமெண்டெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் தந்துடுறேன், நீங்கள் வேணும்னா காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்க்பார்ட்டில் லிஸ்ட் டிஸ்க் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் எத்தனை டிஸ்க் இருக்கோ அதை வந்து லிஸ்ட் பண்ணி காமிக்கும். டிஸ்க் 0ன்றது ஹார்ட் டிஸ்க், டிஸ்க் 1ன்றது பென்ட்ரைவ். நான் வந்து பென்ட்ரைவ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து செலக்ட் டிஸ்க் 1 அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இப்போ வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்ட்டிஷன் ஒன்று வந்து க்ரியேட் பண்ணணும். அதுக்கு வந்து கிரியேட் பார்ட்டிஷன் ப்ரைமரி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ண உடனே செலக்ட் பார்ட்டிஷன் 1 அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. நான் இதோட கமெண்டெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன், உங்களுக்கு வேணும்னா ஈஸியாக நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆக்டிவ் கொடுத்துட்டு ஃபார்மேட் FS = NTFS அப்படின்னு டைப் பண்ணுங்கள். NTFS எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, நம்ம வந்து இப்போ NTFS தான் ஃபார்மேட் பண்ண போகிறோம். குயிக்ன்றது கொஞ்சம் சீக்கிரமாக ஃபார்மேட் ஆகிறது தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து கம்ப்ளீட் ஆகிருச்சு. நீங்கள் வந்து அசைன் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து எக்ஸிட் கொடுத்துக்கோங்க. சாரி, எக்ஸிட்க்கு வந்து ஸ்பெல்லிங் தப்பு பண்ணிட்டேன். இப்போ வந்து எக்ஸிட் ரெண்டு டைம் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கமெண்ட் ப்ராம்ப்ட் விட்டு வெளியே வந்துச்சு, பென்ட்ரைவ் வந்து ஒர்க் ஆகிடுச்சு. இந்த மெத்தட் உங்களுக்கு ஒர்க் ஆகிடுச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எதே டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.